ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தனிமை விரும்பிகள் யார்? இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் பலவிதமான மனிதர்களை பற்றி பார்த்துக்கிட்டே வரோம். முன்கோபம் உடையவர்கள், முரட்டுத்தனம் உடையவர்கள், பிடிவாதம் கொண்டவர்கள், தனிமை விரும்பிகள், வெற்றியாளர்கள் அப்படின்னு. அதில் இன்றைக்கு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமாக சமுதாயத்தோடு கலக்காத ஒரு தனியாகவே இருந்துக்கணுங்கிற எண்ணம் கொண்ட தனிமை விரும்பிகள் எந்த கிரக அமைப்புகளால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக பெண் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம், இந்த 6 ராசிகளில், அதாவது இந்த 6 லக்னங்களில் பிறந்தவங்க கொஞ்சம் ரிசர்வாக தான் இருப்பாங்க. பெண் ராசிகள் அப்படிங்கிறதுல பெண் லக்னமாக இருக்கிறவங்க ரிஷப லக்னத்திலேயோ, கடக லக்னத்திலேயோ, கன்னி லக்னத்திலேயோ, விருச்சிக லக்னத்திலேயோ, மகர மீன லக்னத்திலேயோ பிறந்தவங்க கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க. இது கொஞ்சம் தான், ரொம்ப இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் இந்த லக்னங்களில் பிறந்தும் அல்லது இந்த ராசிகளில் பிறந்தும் அங்கேயே கேது சனி சேர்க்கை இருந்துருச்சுன்னா, அதாவது அந்த லக்னத்தில் பிறக்கிறது ஒரு பாயிண்ட், இவங்க ஒரு 30-40% தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. இங்கே கேதுவும் சனியும் சேர்ந்து அந்த லக்னத்திலேயே உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒருத்தர் கன்னி லக்னத்தில் பிறகுறாரு, அங்கேயே சனியும் இருக்காரு, அங்கேயே கேது இருக்காரு, இவங்க டோட்டலாக இந்த சமுதாயமே வேணாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. கேது சனி சேர்க்கை ஒரு மாதிரி சன்னியாசி தோஷத்தை உருவாக்கும், அனைத்தையும் உதறி தள்ளக்கூடியது, பற்றறு நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடியதுன்னு இதை சொல்லலாம். இவங்களுக்கு பொதுவாக சமுதாயத்தின் மேலே பெருசாக அக்கறை இருக்காது. இவங்களையும் சமுதாயம் மதிக்காது, சமுதாயத்தையும் இவங்க மதிக்க மாட்டாங்க. மற்றவங்களோட கூடி குழாவி பேசி பழகி ஒரு சோசியலிசமாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஸோ பெண் லக்னத்திலே பிறந்து அங்கே கேது சனியும் சேர்ந்து உட்காந்துட்டா சுத்தமாக இவங்க வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கிறதோ, அதாவது டோட்டலாக ஒரு மாதிரி சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி இருந்து தனிமையை நோக்கி தனிமை விரும்பிகளாகவே வாழும் தன்மை கொண்டவங்களாக மாறுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகங்களுக்கு குரு பார்க்கும்போது ஓரளவுக்கு சோசியலிசமாக இருப்பாங்க, கொஞ்சம் சமுதாயத்தோடு பழகுவாங்க. குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, சுக்கிரன் இணைவு, குரு இணைவு இந்த வீடுகளோடு இருந்தால். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இவர்கள் முற்றிலும் தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு 2 லக்னங்கள் அதிகமாக தனிமை விரும்பும் தன்மை கொண்டதாக இருக்கும். அதில் ஒன்று கன்னி லக்னமும், இன்னொன்று விருச்சிக லக்னம். பெண் லக்னங்கள்லே தனிமை விரும்புவாங்க, கொஞ்சம் சோசியலாக கலந்துக்கிறதுல ஆர்வம் குறைவாக இருப்பாங்க. இதில் கேது சனி சேர்க்கை இருந்தால் அதீதமான தனிமை விரும்பிகளாக மாறிடுவாங்க. இந்த கன்னி லக்னம், விருச்சிக லக்னத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்க ஒருத்தர் பிறந்தாலும், கன்னியிலையோ அல்லது விருச்சிகத்திலேயோ அதிக கிரகங்கள் இருக்க ஒருத்தர் பிறந்தாலும், நீண்ட கால தசை நடத்தும் கிரகங்கள் இந்த வீடுகளில் சென்று அமர்ந்திருந்தாலும் இவர்களும் கொஞ்சம் தனிமை விரும்பிகளாக இருக்கும் வாய்ப்புகள் உண்டு. சமுதாயத்துடைய கருத்து, செயல், திட்டங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக பொருந்தி போகாது, கொஞ்சம் ரிசர்வடாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது தவிர நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், ஆண் லக்னம் பெண் லக்னம் அந்த கணக்கெல்லாம் இல்லை, உங்கள் லக்னாதிபதி கேதுவோடு இணைந்து கிரகணம் பெற்றிருந்தாருனாலும் நீங்களுமே கொஞ்சம் தனிமை விரும்பிகள் தான். இப்போ உதாரணமாக ஒருத்தர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கார். சிம்ம லக்னத்துக்கு அதிபதி யார்? சூரியன். இப்போ இந்த சூரியன் விருச்சிகத்தில் அமர்ந்து கூடவே கேதுவோடு 3 டிகிரிக்குள்ளே கிரகணம் பட்டிருக்கார். விருச்சிகத்தில் சூரியன் இருக்கார், ஒரே நட்சத்திர பாதத்தில் கேதுவும் இருக்கார். இப்போ லக்னாதிபதி ப்ளஸ் விருச்சிகத்தில் 2 கிரகங்கள்ங்கிற இந்த 2 விதிகளும் பொருந்தி லக்னாதிபதி கிரகணம் அடைகிறார் கேதுவினால். அப்படிங்கும்போது இவர்களும் டோட்டலாக தனிமை விரும்பிகள். பொதுவாக வீட்டுக்குள்ள குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளில் கூட கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு ஒதுங்கிக்குவாங்க. பேசுறது குறைவாக இருக்கும், சிந்திக்கிறது ரொம்ப அதீதமாக இருக்கும். இவர்களுடைய சிந்தனைகளின் அளவீடுகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நான் நார்மலாக ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரியான அமைப்புள்ள ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேள்விகள் எல்லாமே விசித்திரமாக இருக்கும். நார்மலாக ஒரு வீடு கட்டுறது எப்போ, தொழில் எப்போ தொடங்கலாம், நல்ல படிப்பனா, நல்ல மனைவி கிடைக்குமா, இந்த மாதிரி கேள்விகளே இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள், முற்பிறவி என்ன,
பிற்பிறவி என்ன, இந்த பிறவியில் எனக்கு யாராவது செய்வினே கோளாறு பண்ணிட்டாங்களா, இப்படி நார்மலாக இவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. பேசுனாங்கன்னா இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத கேள்விகள் தான் இவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். அதீதமான ஆழ்ந்த சிந்தனையும் தங்களின் அடிப்படை குணங்களை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற எண்ணமும் சமுதாயத்தின் மேல் பெரிய பற்றோ அக்கறையோ இல்லாத மனோநிலையும் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உருவாயிடும். அது சின்ன வயசில் இவங்க சந்திக்கிற நபர்களோ அல்லது இவர்கள் வளர்க்கப்பட்ட முறைகளோ, வீட்டில் அதிகமாக பேசிக்காத பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய வீட்டில் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த அமைப்பு வரும். சமுதாயத்தோடு பெருசாக மிங்கில் ஆகணுன்ற அவசியமும் சமுதாய நடவடிக்கைகளில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையும் இல்லாமல் வளருவாங்க. பெண் லக்னங்களில் பிறக்கும்போது இந்த குணம் ஆரம்பிக்கும். அந்த லக்னத்திலேயே சனிக்கேது சேர்ந்து இருந்தாலும் இந்த குணம் இருக்கும். உங்கள் லக்னாதிபதியானவர் கேதுவோடு சேர்ந்து கிரகணம் பெற்றிருந்தாலும் இந்த குணம் இருக்கவே செய்யும். ரொம்ப ரிசர்வடாக, யாரை பற்றியும் பெரிதாக அக்கறை கொள்ளாமல், தன்னை பற்றியும் பெரிதாக அக்கறை கொள்ளாமல், எதிலையுமே ஒரு ஒதுங்கி இருக்கும் குணத்தை பெற்று யாருடனும் அவ்வளவு எளிதாக பழகாமல், தனிமையே இனிமை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மனோநிலையில் இவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்களோடு பழகிறதோ இவங்களோட ஃபேமிலியாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். மற்றவங்களுக்கு சோசியலிசமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்களை பார்த்த உடனே பிடிக்காமல் போயிடும். இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் ஏதோ கப்பல் மூழ்கி போன மாதிரி தனியாகவே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற. இவர்கள் பொதுவாக தன்னுடைய அன்றாட வேலைகளை கூட யோசித்து தான் செய்வாங்க. இவங்க டயத்துக்கு எந்திரிக்கிறது, டயத்துக்கு குளிக்கிறது, டயத்துக்கு சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ரொம்ப ஒரு அப்நார்மல் அப்படிங்கிற மாதிரி வரும். இது கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான மனநிலை பாதிப்பு தான் அப்படின்னாலும் கூட இவர்கள் முழுமையாக புத்தியின் வசம் செயல்படக்கூடியவர்கள் தான். தன்னிலை இழந்துட மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் யாருடைய ஒரு கவன ஈர்ப்பும் இவங்களை டிஸ்டர்பே பண்ணாது. ஒரு மிகப்பெரிய சண்டை படம் பார்த்தா கூட இவங்க எக்ஸைட்டிங் ஆக மாட்டாங்க. ஒரு காமெடி படத்தை பார்த்தா கூட பெருசாக சிரிச்சிட மாட்டாங்க. எல்லாமே அந்த உணர்வுகள் ரொம்பவுமே மந்தமான நிலையில் இருக்கும். நார்மலாகவே கேதுவும் ஒரு ரிசர்வ்டு கிரகம் தான். சனி பகவானும் ஒரு ரிசர்வ்டு கிரகம் தான். இந்த சனி பகவான் அதீத வலுவாக இருக்கிறவங்களுமே கொஞ்சம் ரிசர்வாகவே இருப்பாங்க. கேது அதிக வலுவாக இருக்கிறவங்களும் ரிசர்வாக இருப்பாங்க. இதில் கன்னி விருச்சிகத்தில் இவர்கள் உட்காரும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். பெண் லக்னங்களாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது பல நிலைகளில் இருக்கும். தேவைக்கு சரியாக பேசுகிறவங்க, தேவையான அளவு சமுதாயத்தோடு பழகிறவங்க, சுத்தமாக தேவை இருந்தாலும் கூட சமுதாயத்தோடு எதுவுமே பேசாமல் இருக்கணும்னு முடிவெடுக்கிறவங்கன்னு பல நிலைகளில் இது இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா சனிக்கேது தான் இந்த மாதிரியான இன்ட்ரோவர்ட்டை உருவாக்கக்கூடியவர். தனிமை விரும்பிகள், சமுதாயத்தோடு கலக்க முடியாதவர்களை உருவாக்கக்கூடியவர்கள். இதில் கேது லக்னாதிபதியை பிடிச்சிட்டாருனாலும், கிரகணப்படுத்திட்டாருனாலும், லக்னத்தில் கேது சனி உட்கார்ந்தாலும், அது பெண் லக்னங்களாக இருந்துட்டாலும், கன்னி விருச்சிகத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்துட்டாலும் நீங்களும் தனிமை விரும்பிகளாக இருப்பீர்கள். இப்படி இருக்கிறவங்க என்ன செஞ்சுக்கணும்? கொஞ்சம் சமுதாயத்தோட மிங்கிலாக கற்றுக்கணும். தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாகவும் இந்த சமுதாயமும் என்ன தருது நமக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கற்றுக்கணும். ஏன்னா அப்டேட்டே இல்லாமல் அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா சமுதாயம் ஒரு ஸ்டேஜில் உங்களை மறந்துடும், ஒதுக்கி வச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா அது கடுமையான மனச்சிதைவுக்கு ஆளாகும் தன்மையாக போகும். அந்த காலம்னா காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு தவம் இருக்கிறதுக்கு சாமியார் மாதிரி போயிடலாம். இந்த காலத்தில் அப்படியும் முடியாது. நீங்கள் படித்தாகணும், வேலை பார்த்தாகணும், குடும்பம் நடத்தி ஆகணும், பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் சமுதாயத்தின் தொடர்புகள் இல்லைன்னா நாம் பெரிய அளவில் சாதனைகள் புரிதல் என்பதும் முடியாமல் போய்விடும். ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.